Hello and welcome back to Chuchu School of Learning. Today we are going to see about a beautiful phenomenon in psychology. But before getting into it, I'm going to post you with few questions. எனக்கு மேக்ஸ் வராது, நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது, எனக்கு இந்த விஷயம் ஒத்து போகாது, என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு இந்த ஸ்கில் கற்றுக்க தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்குள்ளே இருக்கும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது. ப்ளீஸ் டூ வாட்ச். Going back to this phenomena is called as learned helplessness. According to Martin Seligman, it is a psychological phenomena where individuals believe that they have no control over a situation even when they actually do. ஸோ மார்டின் செலிக்மன் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் வந்து இந்த ஃபினாமினாவை கண்டுபிடிச்சார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போவோம் இப்போது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு கேஜ் ஒன்று எடுத்துக்கிறாரு. அந்த கேஜில் வந்து 3 செட் ஆஃப் டாக்ஸை வந்து பிரிச்சிடுறாரு. அந்த செட் ஆஃப் டாக்ஸில் வந்து ஏபிசி அப்படின்ற கேட்டகரியில் பிரிச்சுக்கிறாரு. ஸோ ஏயில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ராப்பும் ஒரு லிவரும் இருக்கும். பியில் வந்து எலக்ட்ரிக் ட்ராப் மட்டும்தான் இருக்கும். சியில் எலக்ட்ரிக் ட்ராப் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. ஸோ இப்படி இருக்கச்சு 3 கேஜிலையுமே வந்து சைமல்டேனியஸாக டாகை அலோவ் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த ஃபஸ்ட் இருக்க எலக்ட்ரிக் ட்ராப்பில் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுது அந்த டாக்ஸ். அதுக்கப்புறம் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுது, எஸ்கேப் ஆகிடுது. பியில் வந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுது. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதால் எஸ்கேப் ஆக முடியலன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஸ்டே ஆன் ஆகிடுது. சியில் வந்து கொஞ்சம் தூரம் அந்த எலக்ட்ரிக் ட்ராப்பை வந்து அந்த டாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக் ட்ராப் இருக்க ரீஜன்ஸை தாண்டி போயிடுறதுனால அதுவுமே எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் இந்த பி குரூப்போட டாக்ஸ் மட்டுமே வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியலன்னு அப்படி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து அந்த டாக்ஸை வந்து புல் அவுட் பண்ணுறாங்க கேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாக்ஸ் வந்து திரும்ப வந்து ட்ரையலுக்கு விட்றாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த பி குரூப் டாக்ஸ் வந்து உள்ளே போன உடனேவே வந்து நம்மளால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டமில் அங்கேயே வந்து அப்படியே இருந்தது. ஸோ இதுலேருந்து வந்து மார்டின் செலிக்மன் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, அதில் வந்து நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியல அப்படின்னா நமக்கு அது வராது, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம போயிடுறோம். அதுதான் வந்து லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு மார்டின் செலிக்மன் சொல்கிறாரு. நாட் ஜஸ்ட் டாக்ஸுங்க, நம்மளும் வந்து இன்றைக்கி லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுறோம், நமக்கு இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அந்த விஷயம் நமக்கு வராது அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் நம்ம வந்து நம்மளை போட்டுக்கிறோம். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். Here are few ways by which you can overcome learned helplessness. Firstly is restructuring your thoughts. ஸோ உங்கள் தாட்ஸை வந்து கரெக்டான விதத்தில் வந்து வைக்கும் போது நீங்கள் வந்து லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டான வே மீன்ஸ் நான் இப்படி தான் பண்ண போகிறேன், என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும், நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன், நான் இந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், அந்த கரெக்டான ப்ராசஸ் அதுக்குள்ளே வைக்கும் போது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்டடிஸ் சொல்லுது. செகண்ட்லி வந்து செட்டிங் அச்சீவபிள் கோல்ஸ். உங்களால் அச்சீவ் பண்ண முடியிற கோல்ஸை நீங்கள் வைக்கும் போது அது வந்து கரெக்டான டைம் லைனில் கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து அக்கௌண்டபிள் படின்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவான வே பை விச் யூ கேன் ஓவர் கம் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்றது வந்து ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் மாஸ்டராக இருப்பாங்க, அந்த விஷயத்தை அவங்க நல்லா பண்ணுவாங்க, அவங்க வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் கூட சேர்த்து பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. தாண்டி உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். யூ கேன் அப்ரோச் கவுன்சிலர்ஸ் ஃபார் அ தெரப்பி. We are here to help you out. You can DM us on Instagram as well as in Gmail. We will be providing our link in the description as well as in comment section. You can approach us. Our team will be coming back to you. We will definitely help you out to overcome learned helplessness. That's it for today. This is Chuchu School of Learning. Thank you for listening.